வணக்கம். நான் கொட்டாச்சி. நேற்று நண்பன் சூரியை பற்றி பேசின வீடியோ எல்லாருமே பார்த்துட்டு பகிர்ந்துட்டுருக்கிறீங்க. ஆனால் நான் என்றைக்குமே சூரிய என்னோட நண்பன் தான். எங்களுக்குள்ளே எந்த ஒரு ஒளிமறைவும், அதாவது கலங்கமோ நட்பில் ஒரு விரிசலோ எதுவுமே கிடையாது. அவர் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது. இன்றைக்கி உயர்ந்து இருக்கிறாப்புல அப்படின்னா அதுக்கு காரணம் உழைப்பும் அவருடைய திறமையும் தான். சினிமாவில் யாருமே ஹெல்ப்பிங்கிறது தாண்டி திறமைக்கு தான் இங்கே வேலை, அவர் உழைப்புக்கு தான் மரியாதை. அதை தாண்டி இன்றைக்கி ஜெயிச்சிருக்கிறாப்புல அது காரணம் அவர் தான். அந்த இடத்துல ஒரு நேற்று நடந்த ப்ரெஸ் மீட்டில் டைரக்டருக்கும் அவரும் ஒரு நல்ல நண்பர்கள். ஆரம்ப காலத்தில் நடந்ததை அவருக்குள்ள ஒரு சின்ன வேதனைக்கு அந்த இடத்துல பகிர்ந்து அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கிறப்ப பத்திரிகை நிருபர்கள் டக்குன்னு கொட்டாச்சி அந்த காலகட்டத்தில் டைம்லலாம் இருந்திருக்கிறாப்புல, ரூமில் இருந்திருக்காப்புல, பேசியிருக்காப்புல. அவருக்கு தெரியல, 2 வார்த்தை அவரு சொல்லட்டுமே, அவர் வாயால் சொல்லட்டுமேன்னு சொல்கிறப்ப எனக்கு டக்குன்னு சமீபத்தில் நடந்த அந்த விஷயத்த நான் டக்குன்னு ஓப்பனாக சொல்லிட்டேன். சூரி, ஆனால் தயவு செய்து என்னை மன்னிச்சுக்க. நான் எதையுமே வச்சுக்காமல் நான் என் நண்பன் எனக்கு ஒன்று இது பண்ணி கொடுக்கல அப்படின்றது குறையாக நான் பதிவிட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அது குமரல் தான். எனக்குள்ளே இருந்த ஒரு அந்த ஆதங்கத்தை நான் டக்குன்னு உணர்ச்சிவசப்பட்டு நான் சொல்லிட்டேன். தயவுசெய்து என்னை மன்னிச்சிக்க. நிறைய குழந்தைகளுக்கு இப்போ ஸ்கூலுக்கு அதுக்கு இதுக்குன்னு நிறைய நீ உதவிகள் பண்ணிகிட்ருக்கிற பண உதவிகள் அதெல்லாமே நான் கேள்விப்படுறப்ப எனக்கு பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கும். சினிமா ரீதியாக நான் எனக்கு பண்ணலையே அப்படிங்கிறத டக்குன்னு நான் அந்த இடத்துல நான் சொல்லியிருக்கக்கூடாது, மூக்கு நுழைச்சிருக்கக்கூடாது. டக்குன்னு உணர்ச்சிவசப்பட்டு சொல்லிட்டேன். தயவுசெய்து என்னை மன்னிச்சிக்க நண்பா.